அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, அன்பு தாய்மார்களே, ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குர்ஆன் தஃப்சீர் விரிவுரை நிகழ்ச்சியில் சூரா அல் ஹஜ் என்கின்ற 22வது அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகிறோம். இதுவரை இந்த அத்தியாயத்தில் நாம் 35 வசனங்களுக்குரிய விளக்கங்களை பார்த்துள்ளோம். கடைசியாக நாம் பார்த்த வசனத்தில் எல்லாம் வல்ல இறைவன் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் நாம் குர்பானியை அமைத்தோம். குர்பானி என்பது எல்லா சமுதாயத்துக்கும் இருந்தது. ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலிருந்து இருந்து வந்திருக்கிறது. எதற்காக நாம் மனிதன் பலிப்பிராணியை இறைவனுக்காக அறுத்து பலியிட வேண்டும் என்று கூறியிருக்கிறான் என்றால், அல்லாஹ் கூறுகிறான், லியதுகுர் இஸ்மல்லாஹ அலா மா ரஸகஹும் மின் பஹீமத்தில் அன்ஆம். கால்நடைகளில் உங்களுக்கு உணவாக வழங்கியிருக்கக்கூடிய அந்த கால்நடைகளின் மீது இறைவனுடைய திருப்பெயரை கூறத்தான் என்று கூறிவிட்டு, எனவே நீங்கள் உங்களுடைய ஒரே இறைவனுக்கே கட்டுப்படுங்கள், பணிந்து நடங்கள் என்று கூறிவிட்டு பணிந்து நடப்போருக்கு 4 பண்புகளை கூறியிருந்தான். இறைவனுடைய திருப்பெயர் கூறப்பட்டால் உள்ளம் நடுங்கும், சோதனைகளின் போது அவர்கள் சகிப்புத்தன்மையுடன் இருப்பார்கள், தொழுகையை நிலைநாட்டுவார்கள், நாம் வழங்கியவற்றிலிருந்து அவர்கள் தான தர்மம் செய்வார்கள். இந்த 4 பண்புகளை அடிப்படையாக கொண்டு இறைவனுக்கு பணிந்து நடப்போர் இருப்பார்கள் என்று கூறுகிறான். கால்நடைகளுக்கு எப்படி 4 கால்கள் அடிப்படையாக அமைந்திருக்கின்றனவோ, அதே போல இறைவனுக்கு பணிந்து நடக்கக்கூடியவர்களுக்கு இந்த 4 நற்பண்புகள் அவசியம். இந்த 4ல் ஒன்று இல்லாவிட்டாலும் அவர் இறைவனுக்கு பணிந்து நடப்பவராக கருதப்பட மாட்டார், அல்லது பணிந்து நடப்பதில் அவர் ஊனப்பட்டிருக்கிறார் என்று பொருள் கொள்ள முடியும் என்பதற்காக எல்லாம் வல்ல இறைவன் இங்கே 4 பண்புகளை சொல்லி காட்டுகிறான். இப்போது நாம் பார்க்க போவது வசனம் 36. இதிலே அல்லாஹ் கூறுவது என்னவென்றால், ஒட்டகம், நன்கு கொழுக்க வைக்கப்பட்ட ஒட்டகம், மாடு, இவற்றை நாம் அல்லாஹ்வின் சின்னங்களில் ஒன்றாக உங்களுக்கு அமைத்துள்ளோம். அதிலே உங்களுக்கு பல நன்மைகள் இருக்கின்றன என்று கூறுகிறார். பாருங்கள், வல் புதுன ஜஅல்நாஹா லக்கும், ஒட்டகத்தை நாம் உங்களுக்கு மின் ஷஆயிரில்லா, அல்லாஹ்வின் சின்னங்களில் ஒன்றாக அமைத்துள்ளோம். லக்கும் ஃபீஹா கைர், அதிலே உங்களுக்கு நன்மைகள் உள்ளன. ஃபதுக்குர் இஸ்ம, அதற்கடுத்து ஒட்டகத்தை எப்படி அறுப்பது என்பதற்கு வழிகாட்டுகிறான். முதலாவது இந்த வசனத்தினுடைய இந்த முதல் பகுதியினுடைய விளக்கங்களை நாம் பார்த்து விடலாம். புதுன் என்று சொன்னால் இதனுடைய ஒருமை சொல் பதனத். இந்த பதனத் என்கின்ற வார்த்தைக்கு பொருள் கொழுத்தது என்று பொருள். ஆடு, மாடு, ஒட்டகம், இந்த 3ல் எது பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக தெரியும், எது அதிகமாக பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாக தெரிகிறது, எது சைஸில் பெரிதாக தெரிகிறது என்று பார்த்தால் ஒட்டகம்தான். எனவே ஒட்டகத்தை நாம் உங்களுக்கு அல்லாஹ்வின் சின்னமாக அமைத்தோம் என்று இறைவன் குறிப்பிடுகிறான். இந்த புதுனு என்பதற்கு இன்னொரு பொருள் மாடு, அதுவும் பார்ப்பதற்கு பிரம்மாண்டமாகத்தான் தெரிகிறது. எனவே புதுனத் என்பது கொழுத்த மாடு, கொழுத்த ஒட்டகம் ஆகிய 2 பொருட்களை அதற்கு கொள்ள முடியும் என்று ஒரு விளக்கத்தை அளிக்கின்றார்கள். இப்போ ஒட்டகம் என்றே நாம் வைத்துக்கொள்வோம். ஒட்டகத்தை நாம் அல்லாஹ்வின் சின்னங்களில் ஒன்றாக உங்களுக்கு அமைத்துள்ளோம் என்று கூறுகிறார். அல்லாஹ்வின் சின்னம், உதாரணத்துக்கு ஒரு கட்சி இருக்கிறது, இந்த கட்சிக்கு ஒரு சின்னம் இருக்கிறது என்றால், ஒட்டகம், கால்நடைகள் எப்படி அல்லாஹ்வின் சின்னங்களாக ஆகின்றன. கால்நடைகளை மட்டுமல்ல எல்லாம் வல்ல இறைவன் சொல்லுவது, சின்னங்கள் என்று சொல்வது கால்நடைகளை மட்டுமல்ல. இன்ன சஃபா வல் மருவத்த மின் ஷஆயிரில்லா, சஃபாவும் மருவாவும் அல்லாஹ்வின் சின்னங்கள் என்கிறார். அதே போல இறைவனை எதை பார்க்கும் போதெல்லாம் இறைவனை அந்த பொருட்கள் நமக்கு நினைவூட்டுகிறதோ அவைகளெல்லாம் அல்லாஹ்வின் சின்னங்கள். திருக்குர்ஆன், இவைகள் பள்ளிவாசல், அல்லாஹ்வின் சின்னங்கள். இந்த சின்னங்கள் என்று சொல்லப்படுவதற்கு என்ன பொருள் என்றால்,
கண்ணியம் செய்யப்பட வேண்டியவை என்று பொருள். பள்ளிவாசல் கண்ணியம் செய்யப்பட வேண்டும், திருக்குர்ஆன் கண்ணியம் செய்யப்பட வேண்டும். அப்படியானால் இந்த ஆடு மாடு ஒட்டகம் கண்ணியம் செய்யப்பட வேண்டுமா? அல்லாஹ் கூறுகிறான், ஒமன் யுஅத்திம் ஷஆயிரல்லாஹ் ஃபஇன்னஹா மின் தக்வல் குலூப். அல்லாஹ்வின் சின்னங்களை கண்ணியப்படுத்துவது ஒரு மனிதனுடைய இதயத்தில் இரையச்சம் இருக்கிறது என்பதற்கான அடையாளம் என்று கூறுகிறார். அப்போ ஆடு மாடுகளை கண்ணியம் செய்ய வேண்டுமா? கண்ணியம் செய்ய வேண்டும். கண்ணியம் செய்வது என்றால் எப்படி? கொம்புல பூவை சுத்துறது, அதை தொட்டு கண்ணில் வச்சுக்கிறது, அதுவல்ல. கண்ணியம் எப்படி செய்யப்பட வேண்டும் என்றால், குர்பானிக்காக, இறைவனுக்காக பலியிடுவதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நாம் வாங்கியிருக்கக்கூடிய அந்த ஆடு மாடு ஒட்டகத்தை பார்க்கின்ற போது நம்முடைய மனதில் ஒரு மரியாதை தோன்ற வேண்டும். இது இதர ஆடு மாடுகளை போன்றதல்ல. இது அல்லாஹ்விற்காக நாம் நியத்து வைத்திருப்பது அறுக்க வேண்டும் என்று. எனவே அதற்கு தேவையற்ற வகையில் தொந்தரவு கொடுக்கக்கூடாது. இது ஒன்று. இரண்டாவது, கண்ணியம் செய்தல் என்பதன் பொருள் என்னவென்றால், நன்றாக கொழுக்க வைக்க வேண்டும். நல்ல சாப்பாடு போட்டு, அதை நல்ல தீனி போட்டு, நல்ல அதை சதப்பிடிப்புள்ளதாக ஆக்க வேண்டும். இது அதற்கு செய்யக்கூடிய இரண்டாவது கண்ணியம். மூன்றாவது கண்ணியம் என்னவென்றால், அந்த குர்பானி அறுத்து பலியிடப்படக்கூடிய அந்த பிராணி தோற்றத்தில் எடுப்பானதாக, பொலி உள்ளதாக இருக்க வேண்டும். இந்த கொம்பு உடைஞ்சது, கால் நொண்டியா போனது, சொறி பிடிச்சது, இந்த மாதிரியான ஒட்டகங்கள், ஆடு மாடுகள் இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அப்போ குர்பானி பிராணியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதனுடைய மூன்றாவது பொருள் என்னவென்றால், அது தோற்றத்தில் ரொம்ப அழகானதாகவும் பொலி உள்ளதாகவும், அப்படி கொம்பு முறுங்கி பார்ப்பதற்கு அப்படி கம்பீரமாக தெரியக்கூடிய பிராணியாகவும் அது இருக்க வேண்டும். இதுதான் கண்ணியப்படுத்துதல் என்பதன் பொருள். இவைகளெல்லாம் அல்லாஹ்வின் சின்னங்கள். அல்லாஹ்வின் சின்னங்களை கண்ணியப்படுத்துபவர் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்தியவரை போன்றாவார். அப்போ கண்ணியப்படுத்துதல் என்பது இந்த மூன்று அடிப்படையில் தான் வருமே தவிர, அதை வணங்குவது என்று அதை புரிந்து கொள்ளக்கூடாது. அதை பின்னால் வரக்கூடிய வார்த்தைகளில் எல்லாம் வல்ல இறைவன் எவ்வளவு அழகாக சொல்கிறான் என்பதை அடுத்து நாம் பார்ப்போம். இப்போது ஒட்டகத்தை அல்லாஹ்வின் சின்னமாக ஆக்கியிருக்கிறோம் என்று கூறிவிட்டு, ஒட்டகத்தை எப்படி அறுக்கிறது? ஆட்டை அப்படியே கையை காலை பிடிச்சி தூக்கி கீழே படுக்க வச்சு அறுத்துடலாம். மாட்டை முன்கால் ரெண்டையும் கட்டி, பின்கால் ரெண்டையும் கட்டி, அல்லது வலது பக்கம் இருக்கக்கூடிய முன்காலையும் பின்காலையும் சேர்த்து கட்டி, அதை ஓட விடாமல் பண்ணி கட்டி பார்த்துடலாம். ஒட்டகத்தை எப்படி அறுக்கிறது? அதற்கு வழி சொல்லுகிறான் இறைவன், ஃபதுகுர் இஸ்மல்லாஹி அலைஹா. அந்த ஒட்டகத்தின் மீது அல்லாஹுவின் திருப்பெயரை கூறுங்கள். எப்போது? சவாஃப. சவாஃப என்று சொன்னால் அதனுடைய 4 கால்களில் இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னங்கால், 4 கால்களில் இடது பக்கம் இருக்கின்ற முன்கால், அதை மடித்து கட்டி விடுவது. மடித்து இப்படி கயிறு போட்டு கட்டிடணும். அதாவது 3 காலில் அந்த ஒட்டகம் நிற்கும். அப்போது அல்லாஹுவின் திருப்பெயர் கூற வேண்டும். பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அல்லாஹுவின் திருப்பெயரை கூறி அதனுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய உயிர் நரம்பை கத்தரிக்க வேண்டும், அறுக்க வேண்டும். ஃபைதா வஜபத்து ஜுனூபுஹா, அது ஒரு பக்கமாக அப்படியே சாய்ந்து விழுந்து விட்டால், அதாவது கழுத்தில் கத்தியை வச்சு உயிர் நரம்பை கத்தரித்த உடனே ஒரு கணப்பொழுது கூட வலி இல்லாமல் அந்த ஒட்டகத்தின் உயிர் பிரிந்துவிடும். அப்போ துடிக்குமே, துடிக்கிறது வலியில் அல்ல, உடலில் இருக்கக்கூடிய சூடு காரணமாக அதனுடைய கைகால்கள் துடிக்கின்றன. உயிர் நரம்பை கத்தரித்த உடனே உயிர் போயிடும். ஃபைதா வஜபத்து ஜுனூபுஹா, அது ஒரு பக்கமாக சாய்ந்து விட்டால், ஒரு பக்கமாக சாய்ந்து தோல் உரிக்கப்பட்டு இறைச்சிகள் எல்லாம் கத்தரித்து எடுக்கப்பட்டு உடம்பு சூடுலாம் ஆறுனதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு தோலெல்லாம் உரிச்சிட்டு அதன் பிறகு ஃபகுலு மின்ஹா, அதனுடைய இறைச்சியை நீங்களும் சாப்பிடுங்கள். இறைச்சியை நீங்கள் சாப்பிடுவது என்பது அதற்கு செய்யக்கூடிய கண்ணியத்துக்கு எதிரானது அல்ல. ஏனென்றால் நீங்கள் அல்லாஹ்வுக்காக அறுத்து பலியிட்டிருப்பதை நீங்கள் வீணாக்காதீர்கள், நீங்களும் சாப்பிட்டுக் கொள்ளுங்கள். அதற்கடுத்து வத்இமுல் கானிஅ வல் முஅத்தர்ர, தேவை இருந்தும் கேட்காமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு தன்னிறைவு பெற்று வாழக்கூடிய மனிதருக்கும் நீங்கள் அதை உண்ண கொடுங்கள். உங்கள் வீட்டுக்கு தேடி வந்து எனக்கு இறைச்சி தாங்க என்று கேட்கக்கூடியவர்களுக்கும் கொடுங்கள்.
முஅத்தர் என்று சொன்னால் கேட்டு வருபவர், கானிய என்று சொன்னால் கேட்டு வராமல் தற்சார்புடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர். கேட்க போவேன், நான் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன், வந்து கொடுத்தா வாங்கிக்கிடுவேன், எனக்கு தேவை இருக்கு, நான் போய் கேட்க வரலாம் மாட்டேன் என்கிற உணர்வோடு வாழக்கூடியவருடைய அந்த உணர்வை மதிப்பதற்காக இல்லாமல் இறைவன் அவருடைய பெயரை முதல்ல சொல்கிறான். முஅத்தர் என்றால் கேட்டு வருபவர். இதற்கு நேர் மாற்றமாகவும் விளக்கமளிக்கிறார்கள் சில அறிஞர்கள். முஅத்தர் என்று சொன்னால் கேட்காமல் இருப்பவர், கானி என்று சொன்னால் கேட்பவர் என்றும் விளக்கமளிக்கின்றார்கள். மொத்தத்தில் கேட்டு வருபவர், கேட்காமல் தன்மானத்துடன் தன் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடியவர். இவருக்கும் நீங்கள் தேடி சென்று அவற்றை உண்ண கொடுங்கள் என்று சொல்லிவிட்டு பிறகு சொல்கிறான், கதாலிக் சஹர் நஹாலக்கும். இப்படி இந்த 3 கால்களில் ஒன்றை கட்டி போட்டு கழுத்தில் இருக்கக்கூடிய கழுத்து வழியாக செல்லுகின்ற உயிர் நரம்பை கத்தரிக்கின்ற போது அந்த ஒட்டகம் உங்களை தாக்குவதில்லை. காலை மடித்து கட்டும் போதே அதுக்கு தெரிஞ்சு போயிடும் நம்மளை அறுக்க போகிறாங்கன்னு. ஆனால் அது கட்டுப்படும். கட்டுப்படுவது எதனால் கட்டுப்படுகிறது என்றால், நாம் உங்களுக்கு அதை கட்டுப்பட வைத்தோம். சஹர்னாஹா லக்கும், உங்களுக்கு அந்த ஒட்டகத்தை நாம் கட்டுப்பட வைத்தோம் என்று கூறிவிட்டு, லஅல்லக்கும் தஷ்குரூன், எதற்காக இப்படி கட்டுப்பட வைத்தோம் என்றால், நீங்கள் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காக, நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துவதற்காக. அப்போ குர்பானி அறுக்கின்ற போது நமக்கு எந்த எண்ணமெல்லாம் வர வேண்டும் என்றால், இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு மிருகம், ஒரு பிராணி நம்மை தாக்காமல் இருக்கிறது, அது படைக்கப்பட்ட நோக்கத்தை, படைக்கப்பட்ட பர்பஸை அதனிடம் செயல்படுத்துகின்ற போது அது அதற்கு தன்னை உட்படுத்தி கொள்ளுகிறது. அதுதான் முக்கியம். அதே போல ஒரு அடியான் அவன் படைக்கப்பட்ட நோக்கத்தை அவனிடமிருந்து ஒரு வேலையாக இறைவன் பெற்றுக்கொள்ள முற்படுகிற போது, நீ இதை செய்யி அதை செய்யி என்று மனிதனுக்கு இறைவன் கட்டளையிடுகின்ற போது அதற்கு அவன் கட்டுப்பட வேண்டுமே அன்றி, இந்த மிருகத்தை போல, இந்த பிராணிகளைப் போல அவன் கட்டுப்பட வேண்டுமே அன்றி, மாறாக அவன் முரட்டுத்தனமாக, ஏன் அறிவுக்கு அது ஒத்து வரல, நான் கட்டுப்பட மாட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது. பலிப்பிராணிகள் உங்களை விட வலிமையாக இருந்தும் உங்களை அது தாக்குவதில்லை, நீங்கள் அதை அறுக்கும் போது. ஏனென்றால் அறுக்கப்பட வேண்டும், மனிதர்களுக்கு உணவாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது அது படைக்கப்பட்ட நோக்கம். படைக்கப்பட்ட நோக்கத்துக்காகத்தான் எல்லா பொருளும் பயன்படுத்தப்படும். ஒரு கை கடிகாரம் இருக்கிறது, படைக்கப்பட்ட நோக்கத்துக்கு தான் அது பயன்படுத்தப்படும். ஒரு சேர் இருக்கை இருக்கிறது, அது படைக்கப்பட்ட நோக்கத்துக்குத்தான் பயன்படுத்தப்படும். மைக் இருக்கிறது, அது படைக்கப்பட்ட நோக்கத்துக்குத்தான் பயன்படுத்தப்படும். ஒவ்வொரு பொருளும் அது படைக்கப்பட்ட நோக்கத்துக்கே பயன்படுத்தப்படும். மனிதன் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இறைவனுக்கு அடிபணிந்து நடக்க வேண்டும். இறை சட்டங்களை இந்த மண்ணில் அவன் நிலைநாட்ட வேண்டும். மனித சட்டங்களுக்கு மனிதன் கட்டுப்படக்கூடாது. ஏனென்றால் மனிதனுக்கு சட்டம் போடுகின்ற அதிகாரம் இன்னொரு மனிதனுக்கு இல்லை. அவன் அதற்கு 1000 வழிமுறைகளை சொல்லிக் கொண்டாலும் சரிதான். மனிதனுக்கு சட்டம் போடுகிற உரிமை இறைவனுக்கு, மனிதனை படைத்த இறைவனுக்கு மட்டும்தான் உண்டு. எனவே அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் படைக்கப்பட்டதனுடைய நோக்கம் இறைவனுக்கு அடிபணிய வேண்டும் என்பது, அந்த அடிபணிதல் உனக்கு ஒரு உத்தரவாக பிறப்பிக்கப்படுகிற போது அதற்கு நீ கட்டுப்பட்டு விடு. எப்படி இந்த ஆடு மாடுகள் அது படைக்கப்பட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்தப்படுகிற போது கட்டுப்படுகிறதோ அதே போல, இல்லை அல்லக்கும் தஷ்குரூன், அதே போல அந்த ஆடு மாடுகள், அந்த ஒட்டகம் உனக்கு பணிகிறது. இந்த பணிவின் குணத்தை அவற்றுக்கு தந்த இறைவனுக்கு நீ நன்றி செலுத்து. இதுதான் இதனுடைய நோக்கம். மற்றபடி அவைகள் நமக்கெல்லாம் உதவுகின்றன, நம்முடைய பசியை போக்குகின்றன, நம்முடைய ஆடைகளை தயாரித்துக் கொள்ள அவை உதவுகின்றன, குளிரில் இருந்து நம்மை காத்துக்கொள்ள அதனுடைய தோல்கள் பயன்படுகின்றன, ஆடை அணிமணிகளை செய்து கொள்வதற்கு அதனுடைய முடிகளும் அதனுடைய எலும்புகளும் அதனுடைய கொம்புகளும் கால் குழம்புகளும் பயன்படுகின்றன என்பதற்காக அவற்றை நீ வணங்குகின்ற அளவுக்கு போய்விடாதே. சூரா யாசீனில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான் பாருங்கள், அவலம் யரவ், அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா, அன்னா ஹலக்னாலஹும் மிம்மா அமிலத் ஐதீனா, நம்முடைய கரங்களால் நாம் செய்தவற்றில் அவர்களுக்காக நாம் படைத்திருக்கின்றோம் அந்நியாமன், கால்நடைகளை அந்த மனிதனுக்காகவே நாம் படைத்தோம், அதை நாமே நின்று உருவாக்கணும் என்று இறைவன் சொல்கிறார். எல்லாவற்றையும் அல்லாஹுதான் படைத்தான். ஆனால் இங்கே அதனுடைய வலிமையை, மனிதனுடன் அதற்கு இருக்கக்கூடிய தொடர்பை, மனிதனுடைய கலாச்சாரத்தில், பண்பாட்டில், மனிதனுடைய நாகரிகத்தில்
கால்நடைகளின் பங்கு பணிகளை உணர்த்தக்கூடிய வகையில் எல்லாம் வல்ல இறைவன் கூறுகிறான், மிம்மா அமிலத் ஐதீனா, நம்முடைய கரங்கள் செய்தவை. நாம தான் ஆடு மாடுகளை படைச்சோம் உனக்காக. ஃபஹும் லஹா மாலிக்கும், ஆனால் அந்த மனிதர்கள் அதை உரிமையாக்கி கொள்கிறார்கள், அதை அடக்கி ஆளுகிறார்கள். கால்நடைகள் நாம் படைச்சு மனுஷங்களை ஒப்படைச்சிட்டோம், நீங்கள் அதை அடக்கி ஆளுறீங்க. உங்களோட வலிமையானது உங்களுக்கு கட்டுப்படுது. வதல்லல் நாகாலகும், அதை மனிதர்களுக்கு நாம் இணங்க வைத்தோம். மனிதன் சொன்னால் கேட்கணுங்கிற குணத்தை இந்த ஆடு மாடு ஒட்டகத்துக்கு நாம் கொடுத்தோம். ஃபமின்ஹா ரகூபுஹும் மின்ஹா யாக்குலூன், அதனால் தான் அதில் ஏறி மனிதன் சவாரியும் செய்கிறான், அதனால் தான் அதை அறுத்து உண்ணவும் செய்கிறான். நாம் அதற்கு மனுஷனுக்கு அந்த ஆடு மாடுகளை இணங்க வைத்ததால். அது மட்டுமல்ல, உலகம் ஃபீஹா மனாஃபிஉ வ மஷாரிப், அதிலே மனிதனுக்கு ஏராளமான பலன்கள் இருக்கின்றன, அதிலே பானமும் இருக்கிறது. பால் இருக்கு, பால் ப்ராடக்ட். இன்றைக்கு உலகத்தில் எத்தனை வகையான பால் ப்ராடக்ட், மில்க் ப்ராடக்ட் இருக்குன்னு பாருங்க. எத்தனை வகையான மில்க் ப்ராடக்ட் இல்லை என்று சொன்னால் இந்த உலகம் சீராவே இயங்காது. பாலால் தயாரிக்கப்பட்ட பொருட்கள். ஆனால் மனிதன் அது உடம்புக்கு கேடு, அது கொழுப்பு சத்து மனிதனுக்கு நல்லது. அந்த மனிதன் உழைத்து பாடுபடக்கூடியவனாக இருந்தால் நல்லது. அவனுக்கு சோம்பேறியாக இருப்பான் என்று சொன்னால் அந்த கொழுப்பு சத்து மனிதனுக்கு கெட்டதாக அது வளர்ந்துக்கிட்டே போகும். பாலில் ஊட்டம் இருக்கிறது. வலகும் ஃபீஹா மனாஃபிஉ வ மஷாரிபு என்று கூறிவிட்டு அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், அஃபலா தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? இவ்வளவு பெரிய பயன்பாடுகளை உங்களுக்கு நம்ம தந்திருக்கோமே கால்நடைகளில், நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா? இங்கே கேட்கிறான், லஅல்லக்கும் தஷ்குரூன், நீங்கள் நன்றி செலுத்துவதற்காகவே இந்த கால்நடைகளை உங்களுக்கு நான் வசப்படுத்தி கொடுத்தேன். கதாலிக் சஹர்னாஹா லக்கும் லஅல்லக்கும் தஷ்குரூன். அதற்கடுத்து வத்தஹது மின் தூனில்லாஹி ஆலிஹத்தன் லஅல்லஹும் யன்ஸுரூன், நீங்கள் கால்நடைகளை தந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு அந்த கால்நடைகளுக்கும் உங்களுக்குமான அந்த தொடர்பு நின்றுவிட வேண்டும். அதை வணங்கக்கூடிய அளவுக்கு போய்விடக்கூடாது. அதை சூரா யாசீனில் அடுத்து சொல்கிறான், வத்தஹது மின் தூனில்லாஹி ஆலிஹா, அல்லாஹ்வை தவிர்த்து விட்டவர்கள் வேறு தெய்வங்களை ஆக்கிக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் லா யஸ்தத்தியூன நஸ்ரஹும், மனிதனுக்கு உதவி செய்யும் சக்தி அவைகளுக்கு கிடையாது. மனிதனுக்கு உதவுவதற்காக, மனிதனுக்கு பயன்படுவதற்காக அவை படைக்கப்பட்டிருக்கின்றனவே அன்றி மனிதன் அவற்றிலே உதவி தேடுவதற்காக அல்ல. இந்த வித்தியாசத்தை புரிந்து கொள்ளாமல் மனிதன் கால்நடைகளுக்கும் தனக்குமான தொடர்பை தலைகீழாக புரட்டிவிட்டான். வழிபாட்டுக்குரியவைகளாக அவைகளை மாற்றிவிட்டான். இதைத்தான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். அதே போல அறுக்கப்படவிருப்பது தெரிந்திருந்தும், நம்மளை அறுக்க போறாங்க அப்படின்னு தெரிந்திருந்தும், ஒரு ஒட்டகமும் ஆடும் மாடும் எப்படி அந்த எஜமானுக்கு கட்டுப்படுகிறதோ அதே போல மனிதன் அவனிடமிருந்து இறைவன் சில தியாகங்களை கேட்கிறான் என்றால் அவன் இறைவனுக்கு கட்டுப்பட்டு விட வேண்டும் என்கிற படிப்பினையும் அதிலே இருக்கிறது. அதற்கடுத்து வசனம் 37, இப்படியெல்லாம் ஆடு மாடு ஒட்டகங்களை அறுத்து அவற்றை பலியிட்டு இரத்தத்தை தரையில் ஓட்டி இறைச்சியை சக மனிதனுக்கு கொடுத்து நீங்களும் உண்டு சாப்பிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துகிறீர்களே, அப்படியானால் இதுக்கு என்ன அர்த்தம்? அல்லாஹ் கூறுகிறான், இதனுடைய இறைச்சியோ இதனுடைய இரத்தமோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. லையனால் அல்லாஹுல் லுஹூமுஹா வலா திமாஉஹா, இவற்றின் இரத்தமோ இறைச்சிகளோ அல்லாஹ்வை சென்றடைவதில்லை. வலாக்கி யனாலுஹு தக்வா மின்கும், மாறாக உங்களிடமிருந்து இதயத்தில் இருக்கக்கூடிய இறை அச்சம்தான், தக்குவாதான் இறைவனை சென்றடைகிறது. அப்போ இறைவன் சொன்னான் என்பதற்காக நீங்க அறுத்து பலியிடுறீங்க பாருங்க, அந்த எண்ணம் தான் அல்லாஹ்வை சென்றடைகின்றது அன்றி என்னுடைய இறைச்சி நீங்க நல்ல ஆடுகளை, அல்லாஹ் சொல்லியிருந்தான் அல்லவா, அவற்றை நீங்க கண்ணியப்படுத்தணும், அவற்றுக்கு நீங்க மரியாதை செய்யணும் என்று சொல்லியிருந்தான் அல்லவா. மரியாதை என்பது என்ன? நாம் சொல்லியிருந்தோம், நல்லா அதை கொழுக்க வைக்க வேண்டும், அதில் சவாரி பண்ணி அதை துன்புறுத்தக்கூடாது. கொஞ்ச நாளைக்கு உங்கள் வீட்டில் வச்சிருந்து அதுக்கு நீங்களே சாப்பாடு போட்டு
அதை நீங்கள் அதை அறுக்கப்படுவதற்காக அதை நீங்கள் தயாரிக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். இதுதான் அதற்கு செய்யக்கூடிய கண்ணியம். இப்போ இவ்வளவு கண்ணியமும் செய்து இவ்வளவு கொழுக்க வச்சு அதை அறுக்கிறோமே, அது இறைச்சியா அல்லாஹ்வை போய் சேருது, ரத்தமாக அல்லாஹ்வை போய் சேருது? இல்லை. இறைச்சி மனிதன் சக மனிதன் வயிற்றுக்கு போகிறது, ரத்தம் தரையில் போடுது. ரத்தம் அசுத்தம், மனிதன் அதை சாப்பிடக்கூடாது, எல்லா வியாதியும் வந்துடும் அதுல. ஆனால் எது இறைவனை சென்றடைகிறது என்றால், இறைவன் சொன்னவுடன் நீங்கள் அதற்கு கட்டுப்பட்டீர்கள் அல்லவா, அந்த இறையச்சம்தான் இறைவனை சென்றடைகிறது. பிறகு கூறுகிறான், கதாலிக்க சஹரஹாலக்கும், இப்படித்தான் அவற்றை நாம் உங்களுக்கு கட்டுப்பட வைத்தோம். மறுபடியும் சொல்கிறான், மிருகங்களை உங்களுக்கு நாம் கட்டுப்பட வச்சோம். அறுக்கும்போது அப்படியே சும்மா கழுத்தை கொடுத்துக்கிட்டு நிற்குது. கட்டுப்பட வைத்தோம். எதற்காக? லித்து கப்பீருல்லாஹ அலாமா ஹதாக்கும், உங்களுக்கு இப்படியெல்லாம் அறுத்து பலியிடுவது இறைவனை நெருங்குவதற்கான ஒரு வழி என்கின்ற அந்த நேர்வழியை உங்களுக்கு காட்டிய இறைவனை நீங்கள் பெருமைப்படுத்துவதற்காக. அறுக்கும்போது என்ன சொல்லணும்? பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர், அல்லாஹுவின் பெயரை பெருமைப்படுத்த வேண்டும். அல்லாஹுவே பெரியவன், வேறு எதுவும் எனக்கு பெரியதல்ல, அவன்தான் என்னை விட வலிமையான மிருகங்களை எனக்கு கட்டுப்பட வைத்தான், எனவே அவனே பெரியவன். துகபீருல்லாஹ் அலா மஹதாக்கும் வபஷ்ஷிரில் முஹ்ஸினீன், எதையுமே நேர்த்தியாக செய்யக்கூடியவர்களுக்கு நபியை நீங்கள் வாழ்த்து கூறுவீராக என்கிறார். இங்கே எதற்காக இறைவன் இதை சொல்லி காட்டுகிறான்? நேர்த்தியாக எதையுமே செய்யக்கூடியவர்கள் என்று. எல்லாம் அறுத்து பலியிட போகிறது தானே. ஒரு நொண்டி ஒட்டகத்தை வாங்கு, ஒரு கண்ணு தெரியாத ஆட்டை வாங்கு, ஒரு காது கிழிஞ்சு போன மாட்டை வாங்கு. காது கிழிஞ்சு போனதுனால அதில் என்ன இறைச்சி குறைஞ்சிட போகுது? கண்ணு தெரியாமல் இருக்கக்கூடிய ஒட்டகத்துக்கு நம்ம தானே தீனி போட போகிறோம். அப்போ எப்படி இருந்தாலும் நான் பார்க்கல, சாப்பிடத்தானே போகுது என்று அந்த நேர்த்தியிலிருந்து, அந்த ஒழுங்கிலிருந்து, அந்த நெறியிலிருந்து தப்பித்து விலகி ஓடாமல், நாளைக்கு அறுக்கப்படுகின்ற மிருகமாக இருந்தாலும் இன்று வரையிலும் அல்லது நாளை அறுக்கப்படுகின்ற நிமிடம் வரையிலும் அது என்னுடைய சொத்து, இறைவன் எனக்கு தந்த சொத்து. எனவே அதில் எந்த ஊனங்களும் இருக்கக்கூடாது. புறத்தோற்றத்தில் பார்ப்பதற்கு எந்த ஊனமும் அதில் இருக்கக்கூடாது. பார்க்கறதுக்கு ரொம்ப எடுப்பாக தோற்ற பொலிவோடு அது இருக்க வேண்டும் என்று ஒரு மனிதன் நினைத்து நேர்த்தியோடு அதை செய்வதுதான் இஹ்சான். இஹ்சான் என்றால் என்னவென்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தோழர்கள் கேட்டபோது சொன்னார்கள், அல்லாஹுவை நீ பார்ப்பதை போல வணங்க வேண்டும். நீ அவனை பார்க்காவிட்டாலும் அவன் உன்னை பார்த்து கொண்டுதான் இருக்கிறான் என்ற எண்ணத்தில் நீ வணங்க வேண்டும். அப்போ இறைவனுக்காக அறுத்து பலியிடக்கூடிய மிருகம், அந்த பலிப்பிராணி என்பது அறுக்கப்பட போகிறது தானே. சில பேர் சொல்வார்கள், எதுக்கு இப்படி வீட்டை கட்டிக்கிட்டு இருக்க, நாளைக்கே அந்த வீடு இடிஞ்சு போச்சுன்னா நாளைக்கே மௌத்தா தானே போக போகிறோம். அப்படி அல்ல. ஒரு நபிமொழி இப்படியும் இருக்கிறது, யாமல் லி துன்யாக்க க அன்னக்க தஈஷு அபதா வாமல் லி ஆகிரத்திக்க க அன்னக்க தமூத்து கதா. இந்த உலகத்துக்காக நீ செயல்படு, நிரந்தரமாக இங்கே வாழவிருப்பதை போல் எண்ணிக்கொண்டு. மறுமைக்காக நீ செயல்படு, நாளைக்கே நீ மரணித்து போவாய் என்று எண்ணிக்கொண்டு என்று ஒரு நபிமொழி இருக்கிறது. உலகத்துக்காக செயல்படுவது எப்படி இருக்க வேண்டும் என்றால், இங்கே நிரந்தரமாக இருக்கிற மாதிரி தான் உழைக்கணும். அப்போதுதான் ஒரு சமுதாயம் நாகரிகத்தில் வளர்ச்சி பெறும். அப்போதுதான் ஒரு சமுதாயம் தன்னிறைவு பெறும். அப்போதுதான் அந்த சமுதாயத்தை எதிரிகள் நெருங்க மாட்டார்கள். அப்போதுதான் அந்த சமுதாயம் இதர சமுதாயத்து மக்களுக்கு உதவ முடியும். எனவே உலகத்துக்காக உழைக்கின்ற போது நிரந்தரமாக வாழப்போவதை போல் நினைத்து கொண்டு உழைக்க வேண்டும். இது இந்த பலிப்பிராணியை அறுத்தல் என்பது உங்களுடைய நன்மை தட்டில் கனத்தை ஏற்படுத்தக்கூடியது. எனவே அதில் இஹ்சானை கடைபிடிக்க வேண்டும். ஒரு நபிமொழி இப்படி கூறுகிறது, ஃபஹ்சினுல் கித்லா, ஒரு பலிப்பிராணியை அறுக்கின்ற போது அழகிய முறையில் அருங்கள், நேர்த்தியாக அருங்கள். அழகிய முறையில் நேர்த்தியாக அறுப்பது என்றால் என்னவென்பதற்கு
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் அளிக்கின்றார்கள், கத்தியை நீங்கள் கூர்திட்டுக் கொள்ளுங்கள், அழகிய முறையில் அதை அழைத்து வாருங்கள். பலிப்பீடத்துக்கு அழைத்து வருகிற போது அழகிய முறையில் அழைத்து வாருங்கள். கதற இழுத்துக்கிட்டு வராதீங்க. மற்ற ஆடு மாடு ஒட்டகங்கள் இன்னொரு ஆடு மாடு ஒட்டகத்தை அறுக்கும்போது மற்ற ஒட்டகங்களின் பார்வையிலிருந்து இதை நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளும். மற்றவர்கள் இதை பார்க்கக்கூடாது. இதெல்லாம் எஹ்சானில் அடங்கும். அதை அறுக்கும்போது அது கட்டுப்படும், அது வேற விஷயம். ஆனால் ஒரு மிருகத்தை அறுக்கும்போது இன்னொரு மிருகம் அதை பார்க்காத படிக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். இவைகளெல்லாம் எஹ்சான் என்கிற நேர்த்தியின் வகைகளில் அடங்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் இதற்கு பிறகு வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை வரக்கூடிய வாரங்களில் நாம் பார்க்கலாம். எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும்.